வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்த நாள். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி மரியாதை. தமிழர்கள் மீது தொடர்ந்து வன்மத்தை வெளிப்படுத்தும் பாஜகவினர். பிரதமர் பேச்சுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம். முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் நினைவு நாள். காங்கிரஸ் தலைவர்கள் மரியாதை. சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த பணிக்கு எதிரான அனைத்து கட்சி கூட்டம். 60 கட்சிகளுக்கு அழைப்பு. தமிழகத்தில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். சர்தார் வல்லபாய் பட்டேல் பிறந்த நாளை ஒட்டி அவரது சிலைக்கு பிரதமர் மோடி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்தியாவின் முதல் துணை பிரதமரும் உள்துறை அமைச்சருமான சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அவருக்கு மரியாதை செலுத்தி வருகின்றனர். இந்நிலையில் அவரது பிறந்த நாளை ஒட்டி நர்மதா நதிக்கரையில் அமைக்கப்பட்டுள்ள சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலைக்கு பிரதமர் மோடி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அப்போது ஹெலிகாப்டரில் இருந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலைக்கு மலர் தூவப்பட்டது. மேலும் பிரதமர் மோடி குஜராத்தில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு நலத்திட்ட பணிகளை துவக்கி வைக்க உள்ளார். அதேபோல் சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்த நாளை ஒட்டி அவரது திருவுருவ படத்திற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். நாட்டின் நலன் மீது பிரதமரும் பாஜகவினரும் கவனம் செலுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது எக்ஸ்தல பதிவில் ஒடிசா, பீகார் என்று எங்கு சென்றாலும் தமிழர்களின் மீதான வன்மத்தை தேர்தல் அரசியலுக்காக பாஜகவினர் வெளிப்படுத்துவதற்கு தமிழ்நாட்டு மக்களின் முதலமைச்சர் என்ற முறையில் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த நாட்டில் அனைவருக்குமான பிரதமர் பொறுப்பில் இருக்கிறோம் என்பதையே மோடி அடிக்கடி மறந்து இது போன்ற பேச்சுகளால் தன்னுடைய பொறுப்புக்குரிய மாண்பை இழந்துவிடக் கூடாது என்று ஒரு தமிழனாக வேதனையுடன் கேட்டுக்கொள்வதாக தெரிவித்துள்ளார். பன்முக தன்மை கொண்ட இந்தியாவில் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் பகையை வளர்ப்பது, தமிழர்களுக்கும் பீகார் மக்களுக்கும் பகை உண்டாக்கும்படி நடந்து கொள்வது போன்ற அற்ப அரசியல் செயல்பாடுகளை நிறுத்திவிட்டு நாட்டின் நலன் மீது பிரதமரும் பாஜகவினரும் கவனம் செலுத்த வேண்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் நினைவு நாளை ஒட்டி அவரது நினைவிடத்தில் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி மரியாதை செலுத்தினர். முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் நினைவு நாள் அக்டோபர் 31ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. இதனையொட்டி இந்தியா முழுவதும் உள்ள காங்கிரஸ் தொண்டர்கள் அவரது நினைவு நாளை அனுசரித்து வருகின்றனர். இந்நிலையில் டெல்லியில் சக்தி ஸ்தலத்தில் உள்ள இந்திரா காந்தியின் நினைவிடத்தில் அவரது பேரனும் எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். முன்னதாக காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியும் மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களும் இந்திரா காந்தியின் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி வருகின்றனர். சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த பணிக்கு எதிரான அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்க 60 கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் நவம்பர் 4ஆம் தேதி முதல் தீவிர வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் பணிகள் தொடங்க உள்ளன. இதற்கு திமுக, காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். ஆனால் அதிமுக, பாஜக உட்பட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் வரவேற்பு தெரிவித்து வருகின்றன. இந்நிலையில் வரும் 2ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை டி நகரில் உள்ள நட்சத்திர ஓட்டலில் இந்த கூட்டம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் பங்கேற்குமாறு திமுக கூட்டணி கட்சிகளுக்கு மட்டும் இன்றி கூட்டணியில் இல்லாத கட்சி தலைவர்களையும் அழைக்கும்படி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். அந்த வகையில் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த பணிக்கு எதிரான அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்க 60 கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும்
புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய வடகிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் இன்று மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. அரையிறுதியில் வெற்றி பெற்ற இந்திய அணிக்கு எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மும்பையில் நேற்று நடைபெற்ற இரண்டாவது அரையிறுதிப் போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் மோதியது. இதில் இந்திய அணி வெற்றி பெற்றது. இந்நிலையில் அரையிறுதியில் ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்தி அபார வெற்றி பெற்ற இந்திய அணிக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி உலக கோப்பை இறுதிப் போட்டிக்குள் நுழைந்து நமது இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி மீண்டும் ஒருமுறை நாட்டை பெருமைப்படுத்தி உள்ளதாக கூறியுள்ளார். அசாதாரண ஆட்டத்தை வெளிப்படுத்தி இந்தியாவை பெருமைப்படுத்திய ஜெமிமா ரோட்ரிக்ஸ் மற்றும் ஹர்மன்பிரீத் கவுர் ஆகியோருக்கு எடப்பாடி பழனிசாமி பாராட்டு தெரிவித்துள்ளார். மேலும் இந்த சாம்பியன்களின் உற்சாகம், மன உறுதி மற்றும் நாடு முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான மக்களை தொடர்ந்து ஊக்குவிப்பதாக கூறிய அவர், உலக கோப்பையை வென்று வாருங்கள் என்றும் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு மட்டுமே தேவையான நிதி அளிக்கப்படுவதாக அமைச்சர் சக்கரபாணி குற்றம் சாட்டியுள்ளார். திண்டுக்கல் சுற்றுலா மாளிகையில் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது நெல் கொள்முதல் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவதூறுகளை பேசி வருவதாக தெரிவித்தார். ஆந்திரா மற்றும் பீகார் மாநிலங்களில் நெல் மூட்டைக்கு கூடுதல் நிதி கொடுக்கப்படுவதாக கூறிய அமைச்சர் சக்கரபாணி, பாஜக ஆளுகின்ற அல்லது கூட்டணிகள் இருக்கும் மாநிலத்திற்கு மட்டுமே நிதியை கொடுப்பதாகவும் தமிழ்நாட்டிற்கு பாரபட்சம் காட்டுவதாகவும் விமர்சித்து பேசினார். எதிர்க்கட்சி தலைவர்கள் ஆக்கப்பூர்வமான அரசாங்கத்திற்கு என்னென்ன குறைகளை சுட்டி காட்டலாம், நான் வேண்டாம் சொல்வேன். ஆனால் தவறான தகவலை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அவர் சொன்னது முற்றிலும் தவறானது. 22,50,000 ஆண்டுதோறும் திமுக ஆட்சியில் கொள்முதல் செய்யப்பட்டது என்பது தவறான தகவல். முதலமைச்சர் நேற்றைக்கு சொன்னது 42,50,000 கடந்த 4 ஆண்டுகளிலே ஆண்டுதோறும் கொள்முதல் செய்யப்பட்டது என்ற புள்ளிவரத்தை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். எனவே இந்த அரசை பொறுத்தவரை நெல் கொள்முதல் பணியில் இன்றைக்கி துரிதமாக ஈடுபட்டு ஏறத்தாழ 2 மாவட்டத்தில் துரிதமாக வேலை முடிஞ்சிச்சு. கடலூர், மயிலாடுதுறையில், நாகப்பட்டினத்தில் சென்ற ஆண்டை விட அதிகமாக. ஏன்னா மேட்டூர் அணை திறந்ததையுமே அங்கே நெல் விட்டு பயிர் செய்யலை, அப்படியே தூவிட்டாங்க. நம்ம ஊரில் விதைப்பு இல்லை சோளமெல்லாம். அதே மாதிரி விதைச்ச காலத்தினால சீக்கிரமே அறுவடை வந்ததுனால, ஹார்வெஸ்டிங் வந்ததுனால அதிகமான, அதாவது நாகப்பட்டினம், திருத்துறைப்பூண்டி, மன்னார்குடியில் அதிகமான நெல் விளைச்சல் இந்த ஆண்டு இருந்தது. வாக்காளர் சிறப்பு திருத்தத்தில் தமிழகத்தில் நிறைய வாக்காளர்கள் நீக்கப்படுவார்கள் என்ற அச்சம் உள்ளது என அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வரும் 3ஆம் தேதி வேலூர் மாவட்டத்திற்கு வருகை தர உள்ளார். தொடர்ந்து 4ஆம் தேதி வேலூர் கோட்டை மைதானத்தில் சுமார் 15,000 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்க உள்ளார். இதனையொட்டி பல்வேறு ஏற்பாடுகள் மாவட்ட நிர்வாகம் சார்பிலும் கட்சியினர் சார்பிலும் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் விழா மேடை அமைப்பது தொடர்பாக அமைச்சர் துரைமுருகன், வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி, நாடாளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்த் உள்ளிட்டோர் ஆய்வு மேற்கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் துரைமுருகன், வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தில் வடமாநில தொழிலாளர்கள் சேர்க்கப்படுவார்கள் என்ற கருத்து உள்ளது. இது ஆபத்துதான் என கூறினார். மேலும் வாக்காளர்கள் சிறப்பு திருத்தத்தில் அச்சம் உள்ளது என கூறிய அவர், ஆண்டாண்டு காலகாலமாக இங்கிருந்து வாக்களிப்பவர்களை இல்லை என்று ஆக்கிவிடுவார்கள் என தெரிவித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அருகே வலி நிவாரண மாத்திரைகளை போதை மாத்திரைகளாக விற்பனை செய்த 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். வாலாஜா அடுத்த தேவதானம் பகுதியில் வலி நிவாரணி மாத்திரையை போதை மாத்திரைகளாக இளைஞர்கள் விற்பனை செய்வதாக வாலாஜா காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது.
தகவலின் அடிப்படையில் தேவதானம் பகுதியில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அங்கு சந்தேகப்படும்படியாக சுற்றித் திரிந்த 2 இளைஞர்களை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். அதில் அவர்கள் தேவதான பகுதியை சேர்ந்த தருண் மற்றும் குடிமல்லூர் பகுதியை சேர்ந்த தருண் என்பதும் 800 வலி நிவாரண மாத்திரைகளை போதை மாத்திரைகளாக விற்பனை செய்து வந்ததும் தெரிய வந்தது. பின்னர் அவர்களிடம் இருந்த மாத்திரைகளை பறிமுதல் செய்த போலீசார் இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே வெளியூர் நபர்களுக்கு இலவச வீட்டுமனை வழங்குவதை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வாணியம்பாடி நகர பகுதியில் ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்ட நிலையில் அங்கு வீடுகளை இழந்த மக்களுக்கு சமத்துவபுரம் பகுதியில் உள்ள அரசு புறம்போக்கு நிலத்தில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வருவாய்த்துறையினர் ஏற்பாடு செய்து வருவதாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த கிராம மக்கள் வெளியூர் பகுதியை சேர்ந்த மக்களுக்கு சமத்துவபுரம் பகுதியில் உள்ள அரசு புறம்போக்கு நிலத்தில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கக்கூடாது எனவும் தங்கள் பகுதி மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா, ஆரம்ப சுகாதார நிலையம், அங்கன்வாடி மையம், நியாய விலை கடை மற்றும் சிறு விளையாட்டு பூங்கா அமைத்தல் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்த பின்னர் மற்றவர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்தும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் மற்றும் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியும் உடன்பாடு எட்டப்படாததை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்து வைத்தனர். 150 குடும்பம் இருக்குது. அந்த 150 குடும்பத்துக்கும் நத்தம்பரம்போக்கு இடத்துலதான் பட்டா குடியிருக்கிறாங்க. அந்த நத்தம்பரம்போக்கு இடத்துக்கு பட்டாவும் கிடையாதுன்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100-150 வீட்டு குடும்பமும் மேலும் மேலும் ஒரே குடும்பத்துல வசிக்கிறோம். எங்களுக்கு சமத்துவபுரத்துல கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஏக்கராவுக்கு மேல வந்து புறம்போக்கு இடம் இருக்கு. அந்த புறம்போக்கு இடத்துல எங்களுக்கு எங்க ஒரு 150 கிராமத்துக்கும் குடியிருக்கக்கூடிய வீட்டுக்கு ஒரு அளவு கொடுத்துட்டு மீதி வந்து வேற யாருக்கெல்லாம் கொடுக்கலாம், இல்லாதவங்களுக்கு கொடுங்க. அதை விட்டுட்டு இல்லாத இருக்கிறவங்களுக்கே விட்டுட்டு மறுபடியும் இருக்கிறவங்கள வெளியூர்ல இருக்கிறவங்களெல்லாம் கூட்டின்னு வந்து இங்க வச்சு எங்களுக்கு இடம் இல்லைன்றாங்க. இதை நாங்க போராட்டம் கிட்டத்தட்ட 4 மாசமா இந்த போராட்டத்தை நாங்க அங்கேயும் இங்கேயும் போயிட்டு பேசிட்டு எல்லா இடத்துல ஏற்பாடு பண்ணி கடைசியில போராட்டத்துக்காக வந்திருக்கிறோம். காலையில கூட நாங்க போராட்டம் பண்ணோம், சாலை மறியல் பண்ணோம். சாலை மறியல் பண்ணி விஓஎம் எல்லாம் வந்தாங்க, பேசினாங்க. அப்படி இருந்து காவல்துறைக்காரர் வந்து எங்களை அரெஸ்ட் பண்ணி கோவை கருமத்தம்பட்டி பகுதியில் உள்ள பார்க் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி சார்பில் பார்க் யங் இனோவேட்டர் சம்மிட் 2025 என்ற ஒருநாள் மாநாடு நடைபெற்றது. கோவை கருமத்தம்பட்டி பகுதியில் பார்க் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி அமைந்துள்ளது. இக்கல்லூரியில் பார்க் யங் இனோவேட்டர் சம்மிட் 2025 என்ற புதிய கண்டுபிடிப்பாளர்களுக்கான ஒருநாள் மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் தங்கள் சிந்தனை திறன், புதிய படைப்பாற்றல் மற்றும் எண்ணங்களை வெளிப்படுத்தும் விதமாக தனித்துவமான படைப்புகளை காட்சிப்படுத்தி அசத்தினர். நீங்களும் ஆகலாம் அப்துல் கலாம் என்ற தலைப்பில் நடைபெற்ற இக்கண்காட்சியில் சுமார் 80 பள்ளிகளில் இருந்து 600 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இறுதியாக கண்காட்சியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பரிசுகள் வழங்கப்பட்டது. ராசிபுரத்தில் மினி டைட்டில் பார்க் கட்டுமான பணியை ஆரம்பித்தால் தேசிய கூட்டணி கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார். ராசிபுரம் அடுத்த ஆண்டகலூர் கேட் பகுதியில் உள்ள திருவள்ளுவர் அரசு கலை கல்லூரி வளாகத்திற்குள் 34.75 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக மினி டைட்டில் பார்க் அமைப்பதற்காக அரசு ஒப்பந்தம் கோரி அதற்கான முன்னேற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. மேலும் இதற்கான அடிக்கல் நாட்டு விழா ஓரிரு வாரங்களில் நடைபெற உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி அரசு கலை கல்லூரி வளாகத்திற்கு முன்பு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கல்லூரி வளாகத்திற்குள் மினி டைட்டில் பார்க் வருவது குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போய்விடும் என கூறினார். மினி டைட்டில் பார்க்கை அரசு புறம்போக்கு நிலத்தில் வைக்க வேண்டும் என்பதுதான் தங்களது கோரிக்கை என கூறிய அவர், அதனை மீறி கல்லூரி வளாகத்திற்குள் கட்ட முயற்சி செய்தால் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். கலைக்கல்லூரியில் கிட்டத்தட்ட 3400 பேர் ஆண்கள் பெண்கள் என்று படிக்கின்றார்கள். ஹாஸ்டல் குறைஞ்சபட்சம் விடுதியில் கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் இருக்கின்றார்கள். இங்கே மினி டைட்டில் பூங்கா கொண்டு வருகின்ற வாயிலாக அந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போய்விடும். ஆகையால் அந்த மினி டைட்டில் பூங்கா ராசிபுரத்துக்கு தேவை. ஆனால் வேறு இடத்துல வைக்க வேண்டும். அரசு புறம்போக்கு நிலம் நிறைய இருக்கின்றது, அந்த இடத்துல வைக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம்.
அதையும் மீறி இப்போ டெண்டர் வைத்திருக்கின்றார்கள். அதையும் மீறி அங்கே கட்டுவதற்கு முயற்சி செய்தால் நாங்கள் கழக பொதுச்செயலாளர் அண்ணனுடைய அனுமதியை பெற்று, அதே போல் தோழமை கட்சியினுடைய தலைவருடைய அனுமதியை பெற்று இருவரும் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கின்றோம். அதற்கும் அறியவில்லை என்று சொன்னால் நீதிமன்றத்தில் சென்று நாங்கள் போராட இருக்கின்றோம். மயிலாடுதுறை மாவட்டம் மன்னிப்பள்ளம் ஆதி வைத்தியநாத சுவாமி ஆலயத்தில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு முருகன் திருக்கல்யாண உற்சவம் மற்றும் விடையாற்றி உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. மன்னிப்பள்ளம் பகுதியில் 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆதி வைத்தியநாத சுவாமி ஆலயம் அமைந்துள்ளது. இக்கோவிலில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு கந்தசஷ்டி விழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்றான செல்வ முத்துக்குமார சாமி திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ செல்வ முத்துக்குமார சுவாமிக்கு பல்வேறு வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து வள்ளி தெய்வானையுடன் முருகப்பெருமான் வசந்த மண்டபத்தில் எழுந்தருளினார். அப்போது ஊர் பொதுமக்கள் சீர்வரிசை எடுத்து வர திருக்கல்யாணம் கோலாகலமாக நடைபெற்றது. தொடர்ந்து மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது. பின்னர் விடையாற்றி உற்சவம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்களிடம் பரிகாரம் செய்வதாக கூறி பணம் கேட்டு தொந்தரவு செய்பவர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்தனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்களிடம் பரிகாரம் செய்வதாகவும் பொட்டு வைப்பதாகவும் கூறி திருநங்கைகள், பெண்கள், சிறுவர்கள் பணம் கேட்டு தொந்தரவுகள் செய்து வருகிறார்கள். இது குறித்து மாவட்ட நிர்வாகத்திற்கு புகார்கள் தொடர்ந்து வருவதால் இதனை கட்டுப்படுத்த மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ், சமூக நலத்துறை, குழந்தைகள் பாதுகாப்புத்துறை மற்றும் காவல்துறை ஆகியோர் கொண்ட குழு ஒன்றை அமைத்தார். இக்குழுவினர் திருவண்ணாமலை நகரில் பரிகாரம் செய்வதாக கூறி பணம் கேட்டு தொந்தரவு செய்வது குற்றமாகும் என ஒலிபெருக்கி மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி துண்டு பிரசுரங்களை வழங்கினர். மேலும் பரிகாரம் செய்வதாகவும் பொட்டு வைப்பதாகவும் கூறி பணம் பறிப்பவர்களையும் சிறுவர்களை வைத்து பிச்சை எடுப்பவர்களையும் எச்சரிக்கை செய்து அனுப்பி வைத்தனர். நாகை மாவட்டம் திருக்குவளையில் புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்த நபரிடம் 1500 ரூபாய் லஞ்சம் வாங்கிய வட்ட வழங்கல் அலுவலர் கைது செய்யப்பட்டார். திருக்குவளை பண்ணை தெருவை சேர்ந்தவர் அனுஷியா. இவர் புதிய ரேஷன் கார்டு கேட்டு திருக்குவளை வட்ட வழங்கல் அலுவலகத்தில் மனு அளித்திருந்தார். இந்நிலையில் வட்ட வழங்கல் அலுவலர் பாக்கியவதி மனுவை விசாரித்து புதிய ரேஷன் கார்டு வழங்க பரிந்துரை செய்ய 1500 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் லஞ்சம் கொடுக்க விரும்பாத அனுஷியாவின் சகோதரர் ரமேஷ் ஆடியோ ஆதாரத்துடன் நாகை லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார். இதனை அடுத்து லஞ்ச ஒழிப்பு போலீசாரின் வழிகாட்டுதலின்படி ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை வட்ட வழங்கல் அலுவலர் பாக்கியவதியிடம் ரமேஷ் கொடுத்துள்ளார். அப்போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் வட்ட வழங்கல் அலுவலரை கைது செய்தனர். மதுரை விமான நிலையத்தில் 8 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்ட 2 பேர் கைது செய்யப்பட்டனர். மதுரை இலங்கை கொழும்புவில் இருந்து மதுரை வந்த விமானத்தில் போதைப் பொருள் கடத்தப்பட்டு வந்துள்ளதாக சுங்கத்துறை நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. தகவலின் அடிப்படையில் கொழும்பு விமானத்தில் வந்த பயணிகளை தீவிரமாக சோதனையிட்டனர். அப்போது தஞ்சையை சேர்ந்த முகமது மைதீன், சென்னையை சேர்ந்த சாகுல் அமீத் ஆகியோர் மீது சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. இதனை அடுத்து அவர்களது உடைமைகளை அதிகாரிகள் சோதனையிட்டனர். அதில் 8 கிலோ ஹைரோபோனிக் என்ற உயர் ரக போதைப் பொருட்கள் கடத்தி வந்தது தெரிய வந்தது. தொடர்ந்து போதைப் பொருட்களை பறிமுதல் செய்த அதிகாரிகள் 2 பேரையும் கைது செய்தனர். தங்கம் விலையில் மாற்றம் இன்றி சவரனுக்கு 90,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தொடர்ந்து ஏற்ற இறக்கத்தை சந்தித்து வரும் தங்கம் விலை இன்று மாற்றம் இன்றி விற்பனை செய்யப்படுகிறது. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை 1 கிராம் 11,300 ரூபாய்க்கும் சவரனுக்கு 90,400 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் மாற்றம் இன்றி 1 கிராம் வெள்ளியின் விலை 165 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 1,65,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அணு ஆயுத சோதனையில் இறங்கப் போவதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் மிரட்டல் விடுத்துள்ளார். உக்ரைன் ரஷ்யா இடையே போர் தொடங்கி 3 ஆண்டுகளாக நீடித்து வருகிறது. போரை முடிவுக்கு கொண்டுவர உலக நாட்டு தலைவர்களின் தொடர் முயற்சி தோல்வி அடைந்து வருகிறது. குறிப்பாக ரஷ்ய அதிபர் புதின் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வராமல் இழுத்தடிப்பு செய்து வருகிறார். இதனிடையே ரஷ்ய ராணுவம் தற்போது அணுசக்தி சோதனையில் ஈடுபட்டு வருகிறது. பறக்கும் அணு உலை என்று சொல்லக்கூடிய அதிநவீன அணுசக்தி ஏவுகணையான
பிரேவெஸ்னிக்கை சோதித்தது. இந்நிலையில் மீண்டும் ஒரு அணு ஆயுத சோதனையை ரஷ்யா நடத்தியது. ரஷ்யாவின் இந்த சோதனைக்கு ட்ரம்ப் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள வலைதள பதிவில், அமெரிக்கா வேறு நாடுகளை விட அதிக அணு ஆயுதங்களை கொண்டுள்ளது எனவும், ரஷ்யா 2வது இடத்தில் உள்ளது, சீனா 3வது இடத்தில் உள்ளது எனவும் கூறியுள்ளார். ரஷ்யாவின் தொடர் அணு ஆயுத சோதனைகளால் 5 ஆண்டுகளுக்குள் அது அமெரிக்காவை ஈடு செய்யும் என கூறிய அவர், மற்ற நாடுகள் அணு ஆயுதங்களை சோதிப்பதால் நமது அணு ஆயுதங்களை சமமான அடிப்படையில் சோதிக்க தொடங்குமாறு இராணுவத்துறைக்கு அறிவுறுத்தியுள்ளேன் எனவும், அந்த செயல்முறை உடனடியாக தொடங்கும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்த நாள். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி மரியாதை. தமிழர்கள் மீது தொடர்ந்து வன்மத்தை வெளிப்படுத்தும் பாஜகவினர். பிரதமர் பேச்சுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம். முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் நினைவு நாள். காங்கிரஸ் தலைவர்கள் மரியாதை. சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த பணிக்கு எதிரான அனைத்து கட்சி கூட்டம். 60 கட்சிகளுக்கு அழைப்பு. தமிழகத்தில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.